இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கான அரசு நிதி உதவி திட்டங்கள். மகளிர் உரிமை தொகை ஆண்டுக்கு 12,000 வழங்குறாங்க. ஒரு முழுமையான வழிகாட்டியை தான் நாம் பார்க்கலாம். தகுதி மற்றும் பணப்பலன்கள். தகுதியுடைய ரேஷன் அட்டைகள் யார் யாருக்கு தகுதியாக இருக்குது, யார் யார் எல்லாம் பெறலாம், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள் மற்றும் கூடுதல் நிதி பலன்கள் குறித்து விவரிக்கிறது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 12,000 உறுதியாக வழங்கப்படுவதோடு தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் சில சிறப்பு தொகைகளும் தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் குறிப்பிட்ட ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் என்பதற்காக வழிகாட்டுதல்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கு. விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் மூலம் மீண்டும் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பணத்தை பாதுகாப்பாக எடுக்க வழங்கப்பட்டுள்ள ஏடிஎம் கார்டுகள் பற்றின தகவல்களும் இடம்பெற்றிருக்கு. பெண்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சேமிப்பு திட்டங்களின் முக்கியத்துவத்தை, முதியோர் உதவித்தொகை குறித்த அறிவிப்புகளையும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மகளிர் உரிமை தொகை பணத்தை எப்படியெல்லாம் நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும், எப்படி உங்களுக்கு 12,000 வழங்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டின் முதல்வராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்தே தொடங்கிட்டார். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைச்சார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் 12,000 வரை தமிழக அரசு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. தகுதியுள்ள ரேஷன் அட்டைகள் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர குடும்ப தலைவிகள் தகுதியுடையவர்கள் சிறப்பு மற்றும் கருணை தொகைகள் 5,000. ஸோ சிறப்பு மற்றும் கருணை தொகைகள் 5,000, கோடைக்கால உதவி நிலுவைத்தொகை உட்பட்ட கருணை தொகை பார்த்திங்கன்னா 10,000 அறிவிக்க போகிறாங்க. ஆண்டுக்கு 12,000, மாதம் 1,000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மாதம் 2,000 வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். விண்ணப்பிக்கும் முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப குறைதீர் கூட்டம் முகாம்களை பயன்படுத்தி இதுவரை கிடைக்காதவர்கள் முகாம்களில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஒரு நிலுவைத் தொகை ஒரு சேர வழங்கப்படும். புதிதாக இணைப்பவர்களுக்கு தொடக்கத்தில் இருந்து நிலுவைத் தொகைகள் ஒரே தவணையில் வழங்கப்படும். கேஒய்சி அப்டேட் முக்கியத்துவம். வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்க ரேஷன் மற்றும் வங்கி கணக்கு கேஒய்சி புதுப்பிக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு. பிரத்யேகமான ஏடிஎம். மகளிர் உரிமை தொகைக்கான பிரத்யேகமான ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படுகிறது. எச்சரிக்கை, உங்கள் ஏடிஎம்மின் பின் மற்றும் ஓடிபிகளை யாரிடமும் பகிர வேண்டாம். சேமிப்பு திட்டங்கள். பொன்மகள் மற்றும் வைப்பு நிதி போன்ற திட்டங்களில் 8 முதல் 9% வரை வட்டி பெற்றும் சேமித்து கொள்ளலாம். இந்த மாதிரி தாங்க தற்சமயம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆண்டுக்கு 12,000 வரைக்கும் உங்களால் பெற முடியும். ஸோ எந்த கட்சி நீ ஆட்சிக்கு வந்தாலும் மகளிருக்கு அதிக அளவில் உரிமை தொகைகளை வழங்குறதுக்காங்க ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு கிளியராக விளக்குதுங்க. மகளிருக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள், பயனுள்ள திட்டங்கள் எல்லாமே அரசு தரப்புலேருந்து மகளிருக்கு வழங்கிட்டுருக்காங்க. ஸோ ஒரு முறை பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு முறை தவணை தொகையாக 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் 2,500 வரைக்கும் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அதே மாதிரி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் 2,000 வரவு வைக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது எப்படியோ மகளிருக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மகளிரை கொண்டு செல்ல போகிறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்தந்த அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர இருக்குது. இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.